8 மணிக்கு எழுந்துச்சு வர உன்ன மாதிரி பொண்ணுங்களாம் பாரு நைட்லேருந்து காலைல வரைக்கும் கோலம் போட்டுக்கிறாங்க. போயிட்டு கோலம் போடு போ. கோலம் போட தெரியாதே. கோலம் போட தெரியாதா? கோச்சிங் கிளாஸ் சேர்த்து விட்றேன். 6 மாதம் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் வந்து போடுறியா? இதுக்கு ஒன்றும் கரைச்சல் இல்லை. போயிட்டு யூடியூப் பார்த்து கற்றுன்னு போடு. கோலம் போட்டாச்சா? இதோ போட்டுங்க. இது என்ன பெருச்சாலி மாதிரி இருக்குது? பெருச்சாலி இல்லை, ரங்கோலி. ரங்கோலியா? ரங்கோலி கோலம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மாட்டுப் பொங்கலுக்கு விதவிதமாக பார்த்து வச்சிருக்கேன், நாளைக்கு போடுறேன். மாட்டு பொங்கலுக்கு போறியா? நீ கோலம் போட்டதே போதும், சாமி கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். என்னடா போகி எதுவுமே குளிக்காமல் செல்லு ஒன்றுங்கிற? எதனா வேஸ்டான பொருள் எதுவுமே எதனா இந்த கொளுத்துற போட. என்னத்த கொளுத்துறது? முதல்ல உன் செல்லு தான்டா கொளுத்தணும். நதி ஃபோனை கொளுத்தணுமா? வேஸ்டான பொருள் ஏதாச்சும் இருந்தால் போய் கொளுத்துற போட. இதான் என்கிட்ட வேஸ்ட்டாக இருக்குது, எத்தனை போய் கொளுத்து. உனக்கு புக்கு படிக்க வாங்கி கொடுத்தனாடா எரிக்க வாங்கி கொடுத்தனாடா? படிக்க ஒன்றுலாம் கூட பேச்ச பாடுற. நம்மள வேற இந்த வீட்டில் பல வருஷமாக சும்மாவே வச்சுங்கிறாங்க. பக்கத்தில் யார் வீட்டுனா கொடுத்தா வச்சு யூஸ் பண்ணுவாங்க நம்மள. நான் இன்னைக்கு போகி, அவர் வராரு, எல்லாரும் ஓடுங்க. ஐயோ, அவர் வராரா? மச்சான் இன்னையோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லாம் முடிய போகுதா? உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு உங்களை விடுதலை கொடுத்துடலாம். பாஸ், எத்தனை டைம் என்ன யூஸ் பண்ணீங்க? நன்றி மறக்காத, காலைல நைட்டு பகல்னு. இப்போ நன்றி மறந்துட்டு பார்த்தீங்களா? அவங்க தானே வேஸ்ட்டாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்கள கொளுத்திடுங்க, உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருப்பேன். பாஸ், நான் உங்களுக்கு குளிர்காலத்துக்கு யூஸ் ஆவேன். என்னை அடிச்சிங்கன்னா நீங்கள் நிறைய ஃபீல் பண்ணுவீங்க. நான் புது பெட்ஷீட் வாங்கிட்டேன்ப்பா, இதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் தான் பெட்டு வாங்கிட்டீங்களே, என்ன எங்கேருந்து யூஸ் பண்ண போகிறீங்க? கொளுத்திடுங்க, ஜெகஜோதியே எறிகிறேன். ஹாப்பி போகி. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மச்சான். ஃபோனை விட. மச்சான் பொங்கலுக்கு என்னடா பிளானு? ஆளுக்கு 1000 ரூபா போட்டால் சரியாக போயிடும். மச்சான் 1000 ரூபாவா? 1000 ரூபாய்க்கு எங்கடா போகிறது? 1000 ரூபாய் நான் ரெடி பண்ணிட்டேன்டா. எப்படா மச்சான்? ரேஷனில் பொங்கல் காசு 1000 ரூபாய் தராங்கடா, அது எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் வாங்கிட்டேன்டா. சரி, நான் போய் காசு வாங்கிட்டு வரேன்டா. மச்சான் நானும் வரேன்டா, வாடா போகலாம். சரி ஓகே. என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்கு? குறுக்கால போய் போயிடலாம்டா, வாடா. எப்படா போக முடியும்? உள்ளே போனாலே அசிங்கமாக திட்டுவாங்கடா நம்மள. சரி என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணி தான் வாங்கி ஆகணும். சரி, வேறு வழி இல்லை, வெயிட் பண்ணுவோம். நான் பொங்கலுக்கு ஏதோ பரிசு தரீங்க, எங்களுக்கு கொஞ்சம் சைடிஷ் கொடுத்தா நல்லாயிருக்கும். சைடிஷ் தானே, கரும்பு இருக்குப்பா, எடுத்துகிட்டு போப்பா. நான் என்னண்ணா அட்டை? உன் அட்டைக்கு 1000 ரூபாய் காசு வந்துடுச்சுப்பா, இந்தாப்பா. எப்போடா என் அட்டைக்கு காசு வந்துச்சுடா. மச்சான் நான் போறேன்டா, நீ வெயிட் பண்ணி வாங்கினாடா. கொஞ்சம் வெயிட் பண்ணுறா, நானும் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ வாங்கினாடா, நான் போறேன்டா படா. நான் என் அட்டைக்கு காசு வந்துக்கிறான்னு பாருண்ணா. தம்பி, உன் அட்டைக்கு காசு வரலப்பா, இந்தாப்பா. அது என் அட்டைக்கு காசு இல்லையா? ஏன்னா அரிசி அட்டைக்கு மட்டும்தான்ப்பா காசு தராங்க, இந்த அட்டைக்கு இல்லைப்பா, போப்பா. என்கிட்ட காசு இல்லை, என்ன பண்ண போறேன்னே தெரியலையே. என்னடா காசு வாங்கிட்டீங்களாடா? இல்லைடா, எனக்கு காசே கொடுக்கலடா. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நாங்கள் மட்டும் போயிட்டு வந்துடுறோம். விட்டுட்டு போகிறா பாத்தியா? மச்சான் காசு ரெடி பண்ணிட்டு வரத்தாந்தா வா, இல்லை இங்கே வராத போ. என்னடா இப்படி சொல்கிறீங்க? மச்சான் யாரோ ஃபோன் பண்ணுறாங்கடா, இருடா. மச்சான் எங்கள் அம்மா தான்டா. ஹலோ, என்னப்பா ரேஷன் கடையில் காசு வாங்கிட்ட போல, இன்னைக்கு தான் ஒரு உருப்படியான விஷயம் பண்ணியிருக்கிற. உனக்கு எப்படிம்மா தெரியும்? அதான் ஃபோனுக்கு மெசேஜ் வந்துச்சு, அதை பார்த்து தாண்டா கண்டுபிடிச்சேன். சரிப்பா, அந்த காசை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரு, இன்னைக்கு செலவு அதிகமாக இருக்குது, அப்புறமா நீ எது வேணாலும் பண்ணிக்கோ. என்னடா ஆயிடுச்சு? மச்சான் காசு வாங்கின விஷயம் வீட்டில் தெரிஞ்சிச்சுடா, என்ன பண்ணுறதுனே தெரியலடா எனக்கு. பரவாயில்ல, நம்ம கம்பெனி கொடுக்க ஒரு ஆள் இருக்கும். சரி, அவனை மட்டும் போக சொல்லிடலாம்டா. சரி மச்சான் நீ மட்டும் போயிட்டு வந்துடுறா. நான் மட்டும் எங்கடா அந்த 1000 ரூபாய் வச்சுன்னு போகிறது? வாங்கடா எல்லாம் படத்துக்கு போகலாம். சரி வாங்க போகலாம் எல்லாம். ஓசில் மட்டும் வந்துடுறானுங்க, ஆனால் காசு மட்டும் எடுத்துன்னு வர மாட்டானுங்க. என்ன மச்சான் பொங்கல் சாப்பிட்றா? குர்ரா, எங்கடா பொங்கலை காணோம்? என்ன மச்சான் காணா பொங்கல்? ஏற்கனவே நான் கடுப்பில் இருக்கிறேன், இங்கே ஓடிட்டு. காலேஜில் பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு சாரி கட்டுன்னு ஜிஜின்னு வராங்கப்பா பொண்ணுங்களா. சரி மச்சான் எதனா பொண்ணுகிட்ட போய் டீஸ் பண்ணு. டீஸ் பண்ணிடலான்றியா? சரி பண்ணிவிடுவோம். ஹாய். ஹாய். நீங்கள் பொங்கல் கிண்ட அழகே தனி அழகுங்க. தேங்க்ஸ். எங்கள் வீட்டுக்கும் கடைசி வர இந்த மாதிரி பொங்கல் கிண்ட வரீங்களா? என் புருஷனும் கூட வருவான், பரவாயில்லையா? புருஷனா? கல்யாணம் ஆன அப்புறம் தான் இந்த காலேஜில் வந்து சேர்ந்தேன். ஓ அப்படியா? சரிங்க, பொங்கல் அப்போ எதுவும் வெளியே போயிடாதீங்க. ஓ, நான் அவ்வளோ அழகாக இருக்கேனா? அழகா? பொங்கல் சட்டி மாரி இருக்கிற யாரும் அடுப்பில் எடுத்து வச்சிட போகிறாங்க. உன்கிட்ட ஒரு ஜோக் சொல்லணும்ண்ணா. சொல்லுப்பா. நான் இது என்னண்ணா? பொங்கல் பாது. இப்போ இது தெரியலையாப்பா? தானே தை பொங்கல், இதை கூட தெரியாமல் இதை பற்றியாண்ணா? இது என்னப்பா? செருப்பு. அப்படியே தூக்கி வச்சிடும், ஓடிடுறா. மணி ரொம்ப போர் அடிக்குதுடா, வாட கிரிக்கெட் விளையாட போகலாம். மச்சான் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறா, மாடு வீட்டு அப்படியே போயிடலாம்டா விளையாட. என்னம்மா இப்போ தண்ணி காட்டிட்டு போனாங்க, அதுக்குள்ள தண்ணி எடுத்துன்னு வராங்க. இன்னைக்கு மாட்டு பொங்கல்மா, இன்னைக்கு தான் நமக்கான நாள், எல்லாமே நமக்கு வந்து பண்ணுவாங்க.
மாட்டை கழுவியே வேணுமாடா, டைம் ஆகுதுடா, வாடா போகலாம். ஃபஸ்ட்டுக்கு ஒருத்தர் தான் குளிக்க வைக்கிறான், அதையும் வந்து கெடுக்கிறான் பாரு மூதேவி. மாட்டை தண்ணி ஊற்றி கழுவுறியடா, ஜுரம் சளி இரும்பெல்லாம் வராது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாரா மச்சான். பல வருஷமா மழையில வெளியே தான் இருந்தேன், அப்போ வராத சரியாடா இப்போ வரப்போகுது. என்னம்மா காலெல்லாம் வீராங்க? இன்னைக்கு காலில் விழுத மட்டும் தானே பார்த்தேன், நேற்று முதல்ல தானே நினச்சின்னு பார்க்குறியா பாரு. வைக்க போட்டால் வைங்க சாப்பிட்றது இல்லை, பால் வைங்க கறக்க விட மாட்டேற, கண்ணுட்டி அப்படி தான் எட்டி வச்சுனே இருக்க. கொம்புக்கு பெயிண்ட் அடிக்கல, பலூன் மாட்டல. மச்சான் அது கறக்கிற 1 லிட்டர் பாலுக்கு இதே அடிக்கும்டா. என்னம்மா நமக்கு எப்பமா சாப்பாடு போடுவாங்க? தோமா இப்போ தான் கற்பூரெலாம் காமிச்சிட்டான், பொட்டு வச்சிட்டான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே கொடுப்பாங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான், எதுவும் வேணான்னு சொல்லாத, இப்போ எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோ. சரி ஓகேம்மா. நான் எனக்கு ஒரு டவுட்டு. சொல்கிறா தம்பி. பொங்கலுக்கு மட்டும் லீவ் விடுறாங்களே, ஏன் இட்லிக்கு லீவ் விட மாட்டேங்கிறாங்க? எனக்கு இன்னொரு டவுட்டு. சொல்கிறா. பொங்கலுக்கு மட்டும் 1000 ரூபா காசு தராங்களே, தீபாவளிக்கே எது தர மாட்டேங்கிறாங்க? எனக்கு கடைசியாக ஒரு டவுட்டு. ஏன்னா ஜல்லிக்கட்டில் காளை மாட்டை மட்டும் எடுக்கிறாங்க, ஏன் பசு மாட்டில் அடக்க மாட்டாங்களா? காமெடி பண்ணுறேன்னு ஏன்டா வெறுப்பேத்துற? அக்செப்ட் பண்ணா போடா. இன்னும் ஒரு நிமிஷம்ண்ணா. சொல்லுங்கப்பா. இந்த மாதிரி கருநாள் அன்னைக்கு ஊரில் போட்டி வைக்கலான்னு இருக்கோம். உங்களால் முடிஞ்ச தொகை எதனா இருந்தால் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே கொடுத்துருக்காங்களா? எல்லாருமே கொடுத்துருக்காங்க. சரிப்பா, நான் ஜிபே பண்ணிடுறேன் 1000 ரூபாய். வந்துச்சா பாருங்க. சரி நான் மறக்காமல் வந்துடுங்க. கண்டிப்பாக வந்துடுறேன்ப்பா. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கப்படுகிறது. ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு வெற்றி பெற்ற குட்டி புலி சஞ்சய் அவர்களுக்கு மிகப்பெரிய சக பென்சிலே வழங்கப்படுகிறது. வாங்கப்பா. நன்றி ஐயா. கோலப் போட்டியில் முதல் பரிசு வெற்றி பெற்ற கோலமாவு கோகிலாக்கு ஸ்கேல் வழங்கப்படுகிறது. அடுத்த தடவை கோலம் ஒழுங்காக போடணுமா, அதுக்கு தான் ஸ்கேல் கொடுத்துருக்கோம். போபைய போட்டியில் முதல் பரிசு வென்ற ஜானி ருத்ராவுக்கு பெண் வழங்கப்படுகிறது. நன்றி ஐயா. இந்த பெண்ணை வச்சு என்னப்பா பண்ண போற? பல்லான படங்களை வரைப்பெய்கிறேன். பல்லான படமா? பல படங்களை சொன்னேன். சரி ஓகேப்பா, போயிட்டு வா. நன்றி ஐயா. என்னப்பா என்கிட்டயே 1000 ரூபாய் வாங்கினீங்க, இன்னும் வெளியே எவ்வளோ பேர் கலெக்ஷன் பண்ணியிருப்பீங்க, வெறும் 100 ரூபாய்க்கு ப்ரைஸு பேனா பென்சிலாக கொடுத்துங்கிறீங்க. நான் டெக்கரேஷன் செலவாகிடுச்சு, பசங்க போய் வண்டியில் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, பெட்ரோல் செலவாச்சு, சாப்பாடு வாங்கி கொடுத்தோம், அதனால தான் நான் ப்ரைஸ் கம்மியாக வாங்கிட்டோம். என்னப்பா அப்படி பண்ணுறீங்க? பகல் கொள்ளையாக இருக்குது. அடுத்த பொங்கலுக்கு சிறப்பாக பண்ணிடலாண்ணா, அதுக்கு அட்வான்ஸாக கொடுத்துருப்பாங்கண்ணா. அட்வான்ஸா? போங்கடா நீங்கள் உங்கள் போங்க.